ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு. நம்மளை வீட்டில் சமன்னு சொன்னால் நீ சமன்னு சொல்லிடுவோம் பதிலுக்கு அம்மாவை. அது என்ன ட்ரிக்குன்னு பாருங்கள். நீ சமைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீ புளிக்குழம்பெல்லாம் நல்லா வைப்பேல, அதனால் நீயே சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி சண்டேன்றனால நான்வெஜ் எதுவும் எடுக்கணும்னு பிளான் இருந்துச்சு. பட் நாளைக்கு ஆடி பெருக்கா, அதனால் எதுவும் எடுக்கலை. நம்ம வெஜ்ஜே வச்சுருவோம், வீடையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜ்ஜே செஞ்சாச்சு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு தக்காளி. நான் பார்த்திங்கன்னா 2 பேருக்குன்னு செஞ்சனால ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 4 பேர் குவான்டிட்டி அதிகம்னா அதுக்கேற்ற மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அதை வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடணும். அதே மாதிரி அதில் இருக்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனால் தான் நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை போகும். இதிலே கூட நீங்கள் மல்லித்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கி மசாலாவோட அரைச்சி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் என்ன பண்ணிட்டேன், இதை அரைக்கும் போது போட மறந்துட்டேன். பக்கத்துலேயே சாதம் வடிச்சிட்டு இருந்தனால மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுருங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ். பூண்டு மிளகு குழம்பும் பார்த்திங்கனாலே இதே ஸ்டைலில் தான் நான் செய்வேன். ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு 10 days வெயிட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், வீட்லேயே நான் செஞ்சு சாப்பிட்ருவேன். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். சிலர் வெளியே வாங்கி சாப்பிட்றாங்க, அது அவங்களோட விருப்பம், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் எதுனாலும் நான் வீட்லேயே செஞ்சுருவேன். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா எடுத்து அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வயலட் கலர் கத்திரிக்காய் வாங்கினோங்க. அந்த கத்திரிக்காய் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு கடாய் எடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அந்த கத்திரிக்காயை நல்லாவே வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா பாயில் ஆகிற அளவு வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம குழம்பு குக்கரில் வைக்கல. சிலர் குக்கரில் எல்லாத்தையும் மசாலா எல்லாமே போட்டு குக்கரில் 2 விசில் விட்டுருவாங்க. ஆனால் அதில் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழஞ்சி போயிடும். நம்ம அப்படி பண்ணலை, நம்ம சட்டியில் தான் வைக்க போகிறோம். அதனால் கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுருங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுருங்க. கரைச்சிட்டு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடிக்கவே 3 o'clock ஆயிடுச்சுங்க. மார்னிங் கொஞ்சம் கடைக்கு போயிட்டோம். நாளைக்கு ஆடி பெருக்கு அப்படின்றனால ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவோம், நாளைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா விலை விற்கிதுங்க. வாங்கிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம். அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பித்தனால பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. தம்பியும் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான். ஸோ அவன் தூங்கி எழுந்திரிச்சோன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தம்பிக்கு ஃபஸ்ட்டே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு அதை வறுத்து அரைக்கிறோம் இல்லையா, அதுதான். இதை நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சிலர் பொரியல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொரியலில் இதை அப்படியே நம்ம அந்த பொடியை தூவி விட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி வறுத்து நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப நல்லது தான். சிலர் டைரெக்டாக வறுத்து குழம்புல போடுவாங்க, சிலர் வறுத்தும் வச்சுக்குவாங்க. அதுபோக அந்த மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் செய்யும் போது கூட அந்த பொடியை லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடும் போது டேஸ்ட் இன்னும் ஆட் பண்ணி கொடுக்கும். வயலட் கலர் கத்திரிக்காவே ஒன்றும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. நான் வாங்கினா சின்னதாக தான் வாங்குவேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பெருசாக இருந்தது ஒரு சிலதில் விதை நிறையா இருந்துச்சு. விதை நிறையா இருந்தால் பிடிக்காது, அதனால் அதை தூக்கி போட்டாச்சு. மினிமமாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சு தான் நல்லா டீப் ஃப்ரை ஆயிலில் பண்ணிகிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனோன்னா பார்த்திங்கன்னா அதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதே சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு, அதில் கொஞ்சோண்டு கடுகும், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப நல்லது தான். எனக்கு லேட் ஆயிடுச்சுன்றனால பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்குனது பிறகு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. அது வதக்கும் போதே கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வதக்குனாலும் ஓகே தான், சீக்கிரமாகவே அது வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த கத்திரிக்காவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு இடையில மசாலாவை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க.
கத்திரிக்காவை போட்டதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருப்பீங்க, புளி கரைச்சி வச்சுருந்ததையும் அப்படியே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா தண்ணி விட்டு உள்ள ஜாரில் எதுவுமே இல்லாமல் கலக்கி ஊற்றிடுங்க. நல்லா அதை கிண்டி விடுங்க. ஒரு கொதி வந்து வரும். ஒரு கொதி வரும்போதே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன், சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூளும் வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன், சின்ன ஸ்பூனில் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து 2 காஞ்ச மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அதுவே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால கம்மியாக எடுத்துக்கிட்டு தட்டைப்பயிறு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா குழம்போட ஊற்றிடணும். குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும் போது மசாலாவை வந்து ஆட் பண்ணி ஊற்றிட்டேன். தட்டைப்பயிரில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணல, அதுலேயும் கொஞ்சம் சத்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தண்ணியோட மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலக்கி அடுப்பில் வந்து கொதிச்சிட்ருக்கு குழம்போடு நம்ம ஊற்றியாச்சு. பச்சை வாசனை போகிற அளவு குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க. கொதித்தது பிறகு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, பெரிய ஸ்பூனில் ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஒரு கொதி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு அதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்புன்னு இல்லை, எந்த குழம்புக்குனாலும் நீங்கள் மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற மசாலாவை வச்சோம் போட்டோம் சாப்பிட்டோன்னு இல்லாமல் நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலையே மசாலா அரைச்சி ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.